தரம் 11 பாஸ்கெட் சப்ஜெக்ட்ல கொமர்ஸ் பாடத்தை தெரிவு செய்து நீங்க வந்திருக்கிறீங்க. அதன் அடிப்படையில கூடுதலாக விஷயங்கள் பேசல. நான் நேரடியா விஷயத்துக்குள்ள வாரேன். சரிதானே? உங்களோட 11ஆம் ஆண்டு ஓஎல் எக்ஸாம நீங்க முன்னிறுத்தி கிரேட் 10ல 10ஆம் தரத்துல கொமர்ஸ் படிச்சிருப்பீங்க. 12 அலகுகள தரோவா படிச்சிருப்பீங்க. அதுக்கு பிறகு 11வது தரத்துக்கு வாரீங்க. இங்க மொத்தமாக உங்களுக்கு 8 யூனிட்கள் இருக்கு. சரிதானே? 8 அலகுகள் இருக்கு. மொத்தமாக உங்களுக்கு 20 அலகுகள் 10ஆம் தரம், 11ஆம் தரம் 2யும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்க என்ன செய்ய போறோம்? நாங்க ஃபைனல் எக்ஸாமுக்காக பிரிப்பேர் ஆக போறோம். அதன் அடிப்படையில சரிதானே? நாங்க இப்போ உங்களோட 11ஆம் ஆண்டு சிலபஸ நாங்க பார்க்க போறோம். சரிதானே? மொத்தமாக 8 அலகுகள் இருக்கு என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில முதலாவது யூனிட் பார்த்தீங்களாக இருந்தால் வியாபாரமும் துணை சேவைகளும். வியாபாரம்டா என்ன? அதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய துணை சேவைகள்னா என்ன அப்படின்ற விஷயத்த நாங்க பார்ப்போம். அது கொஞ்சம் பெரிய அலகாக இருக்கும். ஏன்னா அது நிறைய விஷயங்கள் அதுல உள்ளடக்கி இருக்கிறதுனால அது கொஞ்சம் பெரிய அலகாக இருக்கும். அந்த அலகை நாங்க முடிச்சிட்டு வந்தோம்னு சொன்னா எங்களுக்கு 2வது யூனிட் இருக்குது முகாமைத்துவம் மேனேஜ்மெண்ட். அந்த முகாமைத்துவம் என்கின்ற அலகு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக உங்களுக்கு போகும். முகாமைத்துவத்தை பார்த்ததுக்கு பிறகு நாங்க 3வது யூனிட்டாக பார்க்க போறோம் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் என்று சொன்னால் சந்தைப்படுத்தல். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது உங்களுடைய 3வது அலகாக இருக்க போகிறது. அதுக்கு பிறகு வந்தீங்களாக சொன்னால் பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. உங்களுடைய 4வது யூனிட் நிதி கூற்றுக்கள். அந்த நிதி கூற்றுக்கள்ல நீங்க படிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். வருமான கூற்று உண்டா என்ன, அதாவது லாப நட்ட கூற்று உண்டா என்ன, அது பிறகு நிதி நிலைமை கூற்று உண்டா என்ன, அதாவது உங்களுடைய சொத்து பொறுப்பு உரிமையாண்மை எவ்வாறு ஒரு வருட இறுதியில இருக்குன்றத நாங்க படிக்க போறோம். சரிதானே? அதுக்கு பிறகு நாங்க எங்களுடைய 5வது அலகுக்கு போவோம். சோ 5வது அலகு வந்து உங்களுக்கு ரொம்பவுமே திருப்திகரமாக அதுவும் இருக்கும். ஒரு இலகுவான யூனிட்டாகத்தான் அதுவும் இருக்க போகிறது. அது என்ன யூனிட் என்று சொல்லி நீங்க பாத்தீங்களாக இருந்தால் செம்மையாக்கல் பதிவுகள். அதாவது கொஞ்சம் அட்வான்ஸா வரும். அதாவது ஓகே, அது என்ன விஷயம்னு நான் உங்களுக்கு அப்ப தெளிவுபடுத்துறேன். அவசரப்பட்டு இந்த இடத்துல சொல்லாம நான் நிதி கூற்றுகள்ல எப்படி செம்மையாக்கல் செய்யறன்ற விஷயத்த நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம். அதே பிறகு பாத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு 6வது யூனிட்டுக்கு வாரீங்க. 6வது யூனிட்டுக்கு வந்தீங்க என்று சொன்னா அதுவும் இன்ட்ரெஸ்டான ஒரு யூனிட் தான். செம்மையாக்கத்தை முடிச்சு போட்டு நாங்க பார்க்க இருக்கிற 6வது யூனிட் லாப நோக்கமற்ற நிறுவனங்கள், நான் ப்ராஃபிட் பிசினஸஸ் பார்க்க போறோம். அதாவது சேவை நோக்கத்தில் இயங்கக்கூடிய நிறுவனங்கள் என்னென்ன, அது எவ்வாறு தங்களுடைய நிறுவனத்துக்காக கணக்கு செய்யுதுன்ற விஷயத்த 6வது அலகுல பார்ப்போம். அது பார்த்து முடிஞ்சது பிறகு 7வது அலகு வருவீங்க வங்கி கணக்கிணக்க கூற்று. அதாவது நீங்க வங்கி கணக்கிணக்க கூற்று இல்ல, உற்பத்திக்கிரைய கூற்று. உற்பத்திக்கிரைய கூற்றுன்னு சொல்றது நீங்க ஒரு பொருள் உற்பத்தி ஒண்ட நீங்க மேற்கொள்றீங்கன்னு சொல்லக்குள்ள அந்த பொருளை உற்பத்தி செய்யக்குள்ள உங்களுக்கு கிரயம், அதாவது ஒரு செலவு ஒன்று ஏற்படும். அந்த செலவை நீங்க எப்படி செய்ய கணிக்க போறீங்க, அதை வச்சுக்கொண்டு எப்படி லாபத்தை வைக்க போறீங்க, விற்பனை விலையை தீர்மானிக்க போறீங்கன்ற அடிப்படையில இந்த உற்பத்திக்கிரைய கூற்று நாங்க எப்படி தயாரிக்கிறேன்னு பார்ப்போம். அதே பிறகு இறுதியாக இருக்கிற 8வது அலகுதான் உங்களோட முதலீடுன்ற அலகு இன்வெஸ்ட்மெண்ட். அது நோட்ஸ் பகுதி. இவ்வளவுதான் உங்களோட கிரேட் 11 சிலபஸுக்குள்ள வரப்போகுது. இவ்வளவுத்தையும் நீங்க தெளிவாக படிச்சுட்டீங்கன்னு சொன்னா விஷயம் முடிஞ்சது. 10ஆம் ஆண்டு அதோட தொடர்ச்சியாக நீங்க படிச்சிருக்க வேணும். 2யும் வச்சு கொண்டுதான் நாங்க என்ன செய்ய போறோம், ஃபைனல் எக்ஸாம ஃபேஸ் பண்ண போறோம். இதில் பிள்ளைகள் 1வது யூனிட்டுக்குள்ள வருவோம், வியாபாரமும் துணை சேவைகளும் என்ற விஷயம். இதுல மிக முக்கியமாக நீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குத்தான். அதை நான் உங்களுக்கு தெளிவாக கீ பாயிண்ட்ஸா மார்க் பண்ணி படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி தருவேன். புத்தகம் இருக்கும் என்று சொன்னா கட்டாயம் என்ன செய்யுங்க, புத்தகத்துல நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கொப்பி வச்சிருப்பீங்கன்னு சொன்னா கொப்பியில நோட் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு எது பாசிபிளா இருக்கோ அந்த விதத்துல பயன்படுத்தி கொள்ளுங்க. ரைட், முதலாவது பார்ப்போம். வியாபாரம்டா என்ன,
துணை சேவைண்டா என்னன்றதுக்கான ஒரு அறிமுகம் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும் வணிகம்ண்டா நாங்க ஆல்ரெடி கிரேட் 10லயே படிச்சுட்டோம். மனித தேவை விருப்பங்களை நிறைவு செய்வதற்காக பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்தல் அல்லது விநியோகம் செய்தல் தொடர்பான அனைத்து பொருளாதார செயற்பாடுகளும் வணிகம். அது ஆல்ரெடி நாங்க படிச்சு முடிஞ்சது. அப்ப அதைத்தான் நீங்க எளிமையா சொல்றார். மனித தேவை விருப்பங்களை நிறைவு செய்வதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் வணிகம் என்று சொல்லிட்டு நாங்க பார்த்திருக்கிறோம். வணிகத்தின் மூலம் இடம்பெறக்கூடிய நடவடிக்கைகள்ல பிரதானமாக இந்த வியாபாரம் அப்படின்னு சொல்றது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றாரு. வியாபாரமே மிக முக்கியமானதாக காணப்படுதா. அப்ப நாங்க வணிகம் என்ற ஒரு பெரிய வட்டத்தை எடுத்தோமாக இருந்தா அந்த பெரிய வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குறுகிய வட்டமாக வியாபாரம் இருக்கும். பட் அந்த வட்டம் மிகவும் இம்பார்ட்டன்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். இந்த நேரத்துல இந்த வியாபாரத்தை இலகுபடுத்துறதுக்காக காணப்படுபவைகள் தான் அந்த சேவைகள் தான் துணை சேவைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வணிகத்துக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான ஒரு வட்டம் தான் வியாபாரம். அந்த வியாபாரத்தை இலகுபடுத்துவதற்கான சேவைகள் தான் துணை சேவைகள்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில் ரெண்டுக்கும் இடையில தொடர்பை சொல்றான்னு பாருங்க. துணை சேவைகளுக்கும் வியாபாரத்துக்கும் இடையே மிக நெருங்கிய தொடர்பு காணப்படுகிறது. அதாவது வியாபாரத்தின் வளர்ச்சிக்கு, அதாவது வியாபாரம் ஒன்று வளரணுமாக இருந்தால் அந்த வளர்ச்சிக்கு துணை சேவைகளும், துணை சேவைகளின் வளர்ச்சிக்கு வியாபாரமும், அப்ப துணை சேவையும் வளரணும்டா வியாபாரமும் பங்களிப்பு செய்யுதாம். அப்ப ஒன்று வளர்றதுக்கு இன்னும் ஒன்று என்ன செய்யலாம், பங்களிப்பு செய்தாம். அதனால இந்த வியாபாரத்துக்கும் துணை சேவைக்கும் இடையில ஒரு நெருங்கிய தொடர்பு காணப்படுதுன்னுட்டு அந்த தொடர்பை அவர் என்ன செய்யறார், இந்த இடத்துல விளங்கப்படுத்துறார். அப்ப நெல்லா ஞாபகம் கீ பாயிண்ட்ஸ் என்னது? முதலாவது வணிகத்துல காணப்படக்கூடிய நடவடிக்கைகள்ல வியாபாரம்ங்கிறது மிக முக்கியமானது. வியாபாரத்தை இலகுபடுத்தக்கூடிய சேவைகள் துணை சேவைகள். அதே மாதிரி வியாபாரம் வளர்ச்சி அடையணும்டா துணை சேவையும், துணை சேவை வளர்ச்சி அடையணும்டா வியாபாரமும் தேவைங்கிறது தான் இங்க நாங்க பாக்குற 3 கீ பாயிண்ட்ஸாக இருக்க போகுது. சரியோ? ரைட். இப்ப நாங்க டெபினிஷனுக்கு வருவோம். என்ன வியாபாரம் என்றால், அதாவது ட்ரேட் என்று சொன்னால் என்ன? ரைட். இங்கேயும் கீ பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. பாடமாக்குறதை தாண்டி விளங்கி படிச்சுக்கிட்டு போங்க. ரைட். இப்ப பார்ப்போம். பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்து விற்பனை செய்தல் வியாபாரம் எனப்படும். ஆக இங்க நடைபெற விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிள்ளைகள், பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்யறதும் விற்பனை செய்யறதும் தான் வியாபாரம். அப்ப 2 கீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வருது. பொருட்கள் சேவைகளில் அது உண்டு, அதை கொள்வனவு விற்பனை செய்கிறது இன்னொன்று. இந்த நடவடிக்கை தான் வியாபாரம் என்று சொல்றாங்க. அதாவது உற்பத்தி பொருட்களை கொள்வனவு செய்தலும் விற்பனை செய்தலும் வியாபாரம் என எளிமையாக குறிப்பிடலாம். ரைட். அப்ப இதுல கூடையா நீங்க குழம்புறதுக்கு ஒண்ணும் இல்ல. பொருட்கள் சேவைகளுடைய கொள்வனவு விற்பனை தான் வியாபாரம். ரைட். பர்ச்சேஸ் பண்றதுதான் என்னது, பர்ச்சேசிங் அண்ட் செல்லிங் தான் என்னது, வியாபாரமாக இருக்க போகிறது. அப்ப வியாபாரத்தின் போது பொருட்களின் உரிமையானது ஒரு பிரிவினரிடம் இருந்து இன்னும் ஒரு பிரிவினருக்கு என்ன செய்யும், கைமாற்றுதல் செய்யப்படும். இப்ப என்கிட்ட ஒரு கார் ஒன்று இருக்குது, நான் உங்களுக்கு விற்பனை செய்யறேன். விற்பனை செய்யறதன் ஊடாக அந்த காருங்கிற உரிமை என்னட்ட இருந்து இப்போ உங்களுக்கு உரிமையாக போகுது. அப்ப 2வது கீ பாயிண்ட் என்னது, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கீ பாயிண்டாக வரப்போகுது. அதாவது பொருட்கள் சேவைகளை கொள்வனவு விற்பனை செய்தல் வியாபாரம் என்றும், அதுக்கு பிறகு இந்த வியாபாரம் நடைபெறும் போது பொருட்களினுடைய உரிமையானது ஒரு பிரிவினர்கிட்ட இருந்து மற்றும் ஒரு பிரிவினருக்கு என்ன செய்யுமா, கை மாறுமாம். 2 பாயிண்ட் நாங்க எடுத்துட்டோம். 3வது பாயிண்ட் சொல்றாரு கேளுங்க. யாதேனும் நிதி பெருமானம் ஒன்றின் அடிப்படையிலேயே அவ்வாறு கைமாற்றம் இடம்பெறும். எதுல, நிதி பெருமானம் ஒன்றின் அடிப்படையில். அப்ப நீங்க காசை கொடுத்து பொருளை வாங்குறீங்க. ரைட். அங்க காசுங்கிற ஒரு நிதி பெருமானம் இருக்க போகுது, ரூபாய் என்ற ஒரு நிதி பெருமானம் இருக்க போகுது. சரிதான பிள்ளைகள்? அப்ப வியாபாரத்துல நாங்க பாக்குற விஷயம், முதலாவது வியாபாரம்டா என்ன, அடுத்தது வியாபாரம் ஒன்று இடம்பெறக்கூடிய நேரத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்கும். ஒன்று உரிமை மாற்றம் நடக்கும், இன்னும் ஒன்று நிதி பெருமானத்தின் அடிப்படையில அந்த உரிமை மாற்றம் நடக்கும். ரைட். ஓகே, அவ்வளவுதான் இந்த விடயம். டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்த விஷயம் பிள்ளைகள், இந்த வியாபாரத்தை நாங்க எடுத்தோம் என்றால் இந்த வியாபாரத்தை நாங்க என்ன செய்யலாமா,
ரெண்டாக டிவைட் பண்ணலாமாம். இந்த வியாபாரம்ங்கிறது ரெண்டாக வகைப்படுமாம். ஒன்று உள்நாட்டு வியாபாரம் என்றும் இன்னொன்று வெளிநாட்டு வியாபாரம் என்றும் வகைப்படுத்தப்படும். டொமஸ்டிக் ட்ரேட், இன்டர்நேஷனல் ட்ரேட். டொமஸ்டிக் ட்ரேட், இன்டர்நேஷனல் ட்ரேட் என்று வகைப்படுத்தல் செய்யறோமா. அந்த உள்நாட்டு வியாபாரத்துக்குள்ள நடக்கிற வியாபாரத்தை நாங்க இரண்டாக வகைப்பிரித்தல் செய்யறோமாம். ஒன்று அப்படி என்று சொன்னால் சில்லறை வியாபாரம், ரீட்டெயில். அதே மாதிரி மொத்த வியாபாரம், ஹோல்சேல். அதே மாதிரி சர்வதேச ரீதியாக இடம்பெறக்கூடிய வியாபாரத்தை ரெண்டாக வகைப்படுத்துறோமாம். ஏற்றுமதி, எக்ஸ்போர்ட், இறக்குமதி, இம்போர்ட். ரைட். இது என்னன்னு நாங்க மைண்ட் மேப்ப இவடத்தை பார்த்திருக்கிறோம். இதை விரிவா நாங்க என்ன செய்யலாம், பின்னாடி பார்க்கலாம். இதுல பிரச்சனையே இருக்காது. சரிதான பிள்ளை? ரைட். முதலாவது பாப்பம். வியாபாரத்துல முதலாவது வகை என்னது? உள்நாட்டு வியாபாரம். ரைட். உள்நாட்டு வியாபாரம் என்று சொன்னா என்னன்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். நாடொன்றின் எல்லைக்குள், முதலாவது கீ பாயிண்ட் பாருங்க, நாடொன்றினுடைய எல்லைக்குள்ளதான் என்ன நடக்குமா இந்த வியாபாரம் நடக்க போகுது. இப்ப ஸ்ரீலங்கான்னு எடுத்தீங்கன்னா அது ஸ்ரீலங்காக்குள்ள, அமெரிக்கான்னு எடுத்தீங்கன்னா அமெரிக்காக்குள்ள, அந்த நாட்டினுடைய எல்லைக்குள்ள சரிதானே நடைபெறக்கூடியதாக இருக்குமா. அதே நேரம் பல்வேறு பிரிவினர்களுக்கிடையே இடம்பெறக்கூடிய வியாபாரங்கள் அனைத்தும் உள்நாட்டு வியாபாரம். அப்ப நாடொன்றினுடைய எல்லைக்குள்ள நடைபெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாமே உள்நாட்டு வியாபாரம் என்று சொல்லுவோம். சரிதானே? உள்நாட்டு வியாபாரத்தின் போது கொடுப்பனவு நடவடிக்கைகள் அந்நாட்டினுடைய பண அலகுகள்ல இடம்பெறுமா. எந்த நாட்டுல என்ன பண அலகு பயன்படுத்தப்படுதோ அந்த பண அலகின் அடிப்படையில உள்நாட்டு வியாபாரம் நடக்கும் என்று சொல்றாங்க. இப்ப நாங்க இலங்கையில கொடுக்கல் வாங்கல்கள் வியாபாரத்தை நடத்துறோம் என்று சொன்னா என்ன, அங்க ரூபாய் பயன்படுத்தப்பட போகிறது. அதே மாதிரி அமெரிக்கால நாங்க கொடுக்கல் வாங்கல செய்யறோம்டா அங்க டாலர் பயன்படுத்தப்பட போகிறது. இந்த விஷயத்தை இங்க சொல்றோம். சரியோ? அடுத்தது வருவோம். நாங்க ஆல்ரெடி அந்த மைண்ட் மேப்ல பார்த்திருக்கிறோம். இந்த உள்நாட்டு வியாபாரம் என்று சொல்ற விஷயம் இரண்டு வகையாக பிரிபட போகிறது. ஒன்று சில்லறை வியாபாரம், அடுத்தது மொத்த வியாபாரம். சில்லறை வியாபாரம் என்றா என்னன்னு நான் இவ்வளத்தையும் உங்கள்ட்ட ஷோர்ட்டா சொல்றேன். அதே மாதிரி மொத்த வியாபாரம் என்னென்றாலும் நான் ஷோர்ட்டா விவரத்தை சொல்றேன். அதை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா மிச்சம் எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரியும். சில்லறை வியாபாரம் என்றா இறுதி நுகர்வுக்காக பொருட்களை விற்பனை செய்யறது. இறுதி கஸ்டமருக்காக நாங்க விற்பனை செய்வோம். அதுக்கு பிறகு அவர் என்ன செய்ய மாட்டார், அந்த சாமானை கொண்டு போயிட்டு விற்பனை செய்ய மாட்டார். அவடத்தையே அந்த வியாபாரம் எண்ட் ஆயிரும். மொத்த வியாபாரம் என்னண்டா மீள் விற்பனைக்காக என்ன செய்வாங்க, பொருட்களை விற்பனை செய்வாங்க. எப்படி சொல்றேன்டா, மொத்த வியாபாரி ஒரு விற்பனையாளர், அவர் என்ன செய்வார், நுகர்வாளராக இருக்கக்கூடிய சில்லறை வியாபாரிக்கு என்ன செய்வார், பொருளை கொடுப்பார். அப்ப அவரு கடைசியா அவர் பயன்படுத்த போறாரா? இல்ல, அந்த சில்லறை வியாபாரி இன்னும் ஒரு நுகர்வோனுக்கு விற்பனை செய்ய போறான். ஆக சில்லறை வியாபாரிக்கு மொத்த வியாபாரி மீள் விற்பனை நோக்கத்துக்காக, அதாவது சில்லறை வியாபாரி திருப்பி விற்பனை செய்யணும்ங்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில அவர் விற்பனை செய்வாரா இருந்தால் அவர் மொத்த வியாபாரி அல்லது மொத்த வியாபாரம். அப்ப எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சில்லறை வியாபாரம்டா இறுதி நுகர்வுக்காக விற்பனை செய்யறது பொருட்கள் சேவைகளை, மொத்த வியாபாரம் என்று சொன்னா மீள் விற்பனைக்காக பொருட்கள் சேவைகளை விற்பனை செய்யறது. இந்த ரெண்டு பேசிக்கையும் வச்சு கொண்டு நாங்க விஷயத்துக்குள்ள வருவோம். முதலாவது நாங்க பார்க்க போறது சில்லறை வியாபாரம். சில்லறை வியாபாரம் நுகர்வோரது விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு, ஆக நுகர்வோருடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்கு நாங்க என்னத்தை பயன்படுத்த போறோம், பொருட்கள் சேவைகளை பயன்படுத்த போறோம். இந்த பொருட்கள் சேவைகள் அவசியமாக இருக்குதா. இந்த பொருட்கள் சேவைகளை நாங்க என்ன செய்ய போறோமாம், இறுதி நுகர்வுக்காக விற்பனை செய்வோமாக இருந்தால் அது என்னவாம், சில்லறை வியாபாரமாம். இப்ப உங்களோட பக்கத்துல இருக்கிற ஒரு சில்லறை கடை, ரைட், உங்களோட பக்கத்துல இருக்கிற ஒரு சிகை அலங்கார நிலையம், அது ஒரு சில்லறை வியாபாரம். சிகை அலங்கார நிலையம் சலூன், ரைட். அதே மாதிரி உங்களோட பக்கத்துல இருக்கக்கூடிய மரக்கறி கடை, மீன் விற்பனை செய்யற கடை, ரைட். அப்ப இவ்வாறாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சில்லறை வியாபாரம். இந்த சில்லறை வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய ஆட்கள் என்னன்னு சொல்றாங்களாம், சில்லறை வியாபாரி, ரிட்டைலர்.
ரீட்டைல் ட்ரேடுங்கிறது சில்லறை வியாபாரம், ரிட்டைலருங்கிறது சில்லறை வியாபாரி. ரைட். இங்க என்ன சொல்றானுண்டா, நடைமுறையில் மிகச்சிறிய அளவிலான சில்லறை வியாபார நிலையங்களை போன்று பாரிய அளவில் செயற்படும் சில்லறை வியாபார நிலையங்களையும் காணக்கூடியதாக இருக்குதாம். அப்ப நோட் த பாயிண்ட், என்ன விஷயம்டா, சில்லறை வியாபாரம்ங்கிறது உங்களோட வீட்டுக்கிட்ட இருக்கிற சில்லறை கடை மாத்திரம் கிடையாது. பாரிய அளவில சில்லறை வியாபாரத்தை செய்யக்கூடிய சூப்பர் மார்க்கெட், ஃபுட் சிட்டி, ரைட், கீழ் சூப்பர், லாப்ஸ், இப்படியான பல்பொருள் அங்காடிகளும் என்னவாக இருக்க போகுது, என்னவா இருக்க போகுது, அதுவும் ஒரு சில்லறை வியாபாரம் தான். அப்ப நாங்க ஹோல்சேல் எடுக்கிற இல்ல, அதுவும் ஒரு சில்லறை வியாபாரம். பட் என்னது, பாரிய அளவுல இயங்கக்கூடியதாக இருக்குது. சரிதான பிள்ளைகள்? ரைட். அடுத்தது பார்ப்போம், இந்த சில்லறை வியாபாரத்துக்கு இருக்கக்கூடிய பண்புகள் என்ன. முதலாவது நாங்க வரைவிலக்கணத்திலேயே பார்த்துட்டோம், இறுதி நுகர்வுக்காக பொருட்கள் சேவைகளை விற்பனை செய்யறது, அது முதலாவது பண்பு. ரெண்டாவது பண்பு பாத்தீங்கன்னா, நுகர்வோர் தமக்கு தேவையான பொருட்களை தேவையான அளவுகள்ல தேவையான நேரத்துல என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். இப்ப பக்கத்து கடைக்கு போறீங்க, சில்லறை கடைக்கு, அங்க போயிட்டு தேவையான அளவுலையும் பொருளை வாங்குறீங்க, எப்ப வேணாலும் நீங்க போயிட்டு என்ன செய்யலாம், பொருட்களை வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாருங்க, நுகர்வோருக்கு அண்மித்ததாக காணப்படும். எப்பயும் சில்லறை வியாபாரம் உங்களோட வீட்டுக்கு பக்கத்திலேயோ அல்லது உங்களோட மெயின் வீதியிலேயோ ஏதோ ஒரு வகையில பக்கத்துல காணப்படக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பல்வேறு பட்ட பொருள் வகைகள் அங்க காணப்படும். அப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு பட்பசை நீங்க எடுத்தீங்கன்னா, டூத் பேஸ்ட் எடுத்தீங்கன்னா, சில்லறை கடைக்கு போனீங்கன்னா கோல்கேட் இருக்கும், குளோகாட் இருக்கும், க்ளோஸ் அப் இருக்கும், சிக்னல் இருக்கும், லிங்க் இருக்கும், ரைட், சென்சோடைன் இருக்கும். அப்படி பல்வேறுபட்ட வகைகள்ல காணப்படும். அதே மாதிரி பால் மாவு எடுத்தீங்கன்னா அங்கர் இருக்கும், ஆன்லின் இருக்கும், ரத்தி இருக்கும், ரைட். அதே மாதிரி மெலிபன் கீரை இருக்கும். அப்படி பல்வேறு பட்ட வகை பொருட்கள் என்ன செய்யும், சில்லறை வியாபாரத்துல காணப்படும். முதலாவது என்ன சொல்றான், முதலாவது இறுதி நுகர்வுக்காக பொருட்கள் சேவைகளை விற்பனை செய்வாராம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, தேவையான அளவுகள்ல தேவையான நேரங்கள்ல நுகர்வோர் பொருட்களை பெற்றுக் கொள்ளலாமா. அடுத்தது நுகர்வோரை அண்மித்ததாக காணப்படுமாம். அதே மாதிரி பல்வேறுபட்ட வகை பொருட்கள் காணப்படுமாம். இதுதான் சில்லறை வியாபாரத்தினுடைய பண்புகளாக இருக்க போகிறது. ரைட். அடுத்தது வருவோம், இந்த சில்லறை வியாபாரம் ஒன்று இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அல்லது என்ன ஒரு முக்கியத்துவமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். முதலாவது முக்கியத்துவம் பாருங்க பிள்ளைகள், நுகர்வோர் அன்றாட தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு உதவுதா இல்லையா, அதுக்கு தேவையான பொருட்கள் சேவைகளை வழங்குறாங்களா இல்லையா. எஸ். அப்ப முதலாவது விஷயம், நுகர்வோர் அன்றாட தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான பொருட்கள் சேவைகளை வழங்குறது. ரெண்டாவது பாத்தீங்க என்று சொன்னா, விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள புதிய வகையான பொருட்களை நுகர்வோருக்கு அறிமுகம் படுத்துதல். இப்ப உதாரணத்துக்கு புதிதாக ஒரு மாவு, அதாவது சத்து மாவு ஒன்று அறிமுகம் செய்யறாங்க ஒரு பால்மா நிறுவனம். அந்த நுகர்வோர்கிட்ட கொண்டு போயிட்டு சேர்க்கணும்டா என்ன நடக்கும், அவங்க சில்லறை வியாபாரத்துக்கு கொடுப்பாங்க. அவங்க முன் வரிசையில என்ன செய்வாங்க, அடுக்கி வச்சு புதிய சாமான என்ன செய்வாங்க, அறிமுகப்படுத்துவாங்க. அப்போ ஒரு பொருள் ஒன்று சில்லறை வியாபாரத்துல தான் அறிமுகம் செய்யப்படுகிறது. இலகுவான முறையில நுகர்வோரை என்ன செய்யறாங்க, அந்த புதிய பொருட்களை ரீச் பண்ண வைக்கிறாங்க, அடைய வைக்கிறாங்க. அது ஒரு முக்கியத்துவம், இரண்டாவது முக்கியத்துவம். அடுத்தது பாருங்க, சில வேளைகளில் கடனுக்கு பொருட்களை விற்பனை செய்தல். அப்ப உங்களை வீட்டு பக்கத்துல இருக்கிற அடிக்கடி நீங்க கொள்வனவுகளை செய்யக்குள்ள அந்த வியாபாரி உங்களுக்கு என்ன செய்வார், கடன் வழங்குவார். கடன் அடிப்படையில பொருட்களை வாங்குறதுக்கும் ஒரு முக்கியத்துவமான ஒரு இடமாக இந்த சில்லறை வியாபாரம் காணப்பட போகிறது. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், உற்பத்தி பொருள் தொடர்பாக நுகர்வோர் காட்டும் புலங்கள், அதாவது ஃபீட்பேக், உற்பத்தியாளனுக்கு அறிவிப்பதன் மூலம் பொருள்களின் தரத்தினை உயர்த்த முடியும். இப்போ ஒரு சோப் ஒன்றை நீங்க பயன்படுத்துறீங்க, பயன்படுத்தக்குள்ள டக்குன்னு கரையுது, சரிதானே. டக்குன்னு கரையக்குள்ள அதை நீங்க என்ன செய்யலாது, பியாஸ் பேபி கம்பெனிக்கு போயிட்டு சொல்லிட்டு வர இயலாது, அல்லது அதனுடைய மொத்த வியாபாரிக்கு போயிட்டு சொல்லிட்டு வர இயலாது. நீங்க என்ன செய்யலாம், பியாஸ் பேபி நான் வாங்கிட்டு போனேன், சரிதானே, ஒரு மாதம் பாதிக்கும் என்று சொல்றது 2 கிழமையால முடிஞ்சிட்டது, கரையுது, சரி, இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, இத கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்வீங்க, சில்லறை வியாபாரிட்ட போயிட்டு தான் சொல்லுவீங்க. அப்ப உங்களுடைய ஃபீட்பேக்கை கொண்டு போயிட்டு யார்கிட்ட சொல்லுவீங்க, நீங்க உங்களுடைய சில்லறை வியாபாரிட்ட போய் சொல்லுவீங்க. அவர் என்ன செய்வார், அதை உற்பத்தியாளருக்கு என்ன செய்வார், அறிவிச்சு அந்த பொருளினுடைய தரத்தை என்ன செய்வார், அதிகரிச்சு கொள்வார். ஆக நுகர்வோர் தங்களுடைய விருப்பு வெறுப்புகளை
தெரிவிக்கக்கூடிய இடமாகவும், அதாவது பொருள் சார்பாக, உற்பத்தி பொருள் சார்பாக அது விருப்பு வெறுப்புகளை தெரிவிக்கக்கூடிய இடமாகவும் இந்த சில்லறை வியாபாரம் இருக்கிறதும் ஒரு முக்கியத்துவம். முதலாவது என்னது? அன்றாட தேவையான பொருட்கள் சேவைகளை வழங்குறது, அதே மாதிரி புதிய வகை பொருட்களை அறிமுகம் செய்யறது, அதே மாதிரி கடனுக்கு பொருள் வழங்குறது, அதே மாதிரி நுகர்வோர் காட்டக்கூடிய துலங்களை உற்பத்தியாளருக்கு அறிவிக்கிறது. அப்ப இப்படியான முக்கியத்துவம் இங்க நாங்க படிக்கிறோம். ரைட். இப்ப அடுத்ததாக நான் பார்த்திருந்தோம் தானே, அதாவது சில்லறை வியாபாரம்ங்கிறது சின்ன ஒரு அளவுல மட்டும் இல்லாம பாரிய அளவிலையும் காணப்படுகிறது அப்படின்ற அடிப்படையிலையும், இன்னும் சில அளவுகளின் அடிப்படையிலையும் பாத்தீங்களாக இருந்தால் இந்த சில்லறை வியாபாரத்தை நாங்க வகைப்படுத்தல் செய்ய முடியும். சில்லறை வியாபாரம் 3ஆக வகைபிரித்தல் செய்யறாங்களாம். ஒன்று பாத்தீங்களாக இருந்தால் நிலையான பாரிய அளவிலான சில்லறை வியாபாரம் ஒரு இடத்துல இயங்கும், அதே மாதிரி பாரிய அளவில இருக்கும். அதுக்கு உதாரணம் சொல்றாரு பாருங்க, சிறப்பு சந்தை, சூப்பர் மார்க்கெட். சூப்பர் மார்க்கெட் அவர் என்ன மென்ஷன் பண்றாருன்னா ஃபுட் சிட்டி ஐட்டங்கள் அதுகளை சொல்றார். அதே மாதிரி நிலையான சிற்றளவு சில்லறை வியாபாரம் என்றா நிலையாக ஒரு இடத்துல இருக்கும், சின்ன அளவுல இயங்கும். அது உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பலசரக்கு கடையாக இருக்கலாம், அல்லது சலூன் உண்டாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சின்ன ஒரு வியாபாரமாக ஒரு இடத்துல நடைபெறக்கூடியதாக இருக்கலாம். அல்லது 3வது பாருங்க, நடமாடக்கூடிய சிற்றளவு சில்லறை வியாபாரம். இப்ப உங்களோட வீட்டுக்கு வாகனங்கள்ல வந்து விற்பனையை செய்வாங்க. உதாரணத்துக்கு மீன் விற்பாங்க, மரக்கறி விற்பாங்க, கூவி கூவி வந்து செய்வாங்க, விற்பாங்க. ரைட். அது மட்டும் இல்லாம டிரெக்டாக என்ன செய்வாங்க, நிறைய சாமான கொண்டு வந்துட்டு உங்களோட வீட்டு வாசல்ல கொண்டு வந்துட்டு சில ஆடைகளை விற்பனை செய்வாங்க. சரிதானே? இந்தியாக்கள் அல்லது இந்த இந்தியன் ஐட்டம்ஸ் உடுப்பு வகையில கொண்டு வந்துட்டு என்ன செய்வாங்க, பிசினஸ் செய்வாங்க. உங்களோட அம்மாட்ட இல்லாட்டி உம்மாட்ட கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த விடயம் தெரியும். சரிதானே பிள்ளைகள்? அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை நாங்க சொல்றோம். அதாவது வாகனங்களை பயன்படுத்தியோ அல்லது உங்களோட வீட்டுக்கு வந்தோ ஒரு சில்லறை வியாபாரத்தை செய்வார்களாக இருந்தால் அதுவும் ஒரு சில்லறை வியாபாரம் தான். அப்ப 3 வகைப்பட போது நிலையான பாரியளவிலான சில்லறை வியாபாரம், அடுத்து பாத்தீங்களான்னு சொன்னால் நிலையான சிற்றளவிலான சில்லறை வியாபாரம், அதே மாதிரி நடமாடும் சிற்றளவு சில்லறை வியாபாரம். சரிதானே பிள்ளைகள்? இந்த விடயம் எங்களுக்கு தெளிவு. இப்ப நாங்க என்ன செஞ்சிட்டோம், இப்போ உள்நாட்டு வியாபாரத்துல காணப்படக்கூடிய சில்லறை வியாபாரத்தை பார்த்துட்டோம். அடுத்ததாக பார்க்க போறோம் மொத்த வியாபாரம். ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க. சில்லறை வியாபாரத்துல டவுட் இருந்தா. இப்ப நாங்க பார்க்க போறோம் மொத்த வியாபாரம், ஹோல்சேல். நான் ஏற்கனவே உங்களுக்கு பேசிக் ஐடியா சொல்லிட்டேன். மீள் விற்பனைக்காக, ரைட், அண்டர்லைன், மீள் விற்பனைக்காக பொருட்கள் சேவைகளை விற்பனை செய்தார்களாக இருந்தால் அதுதான் எனது மொத்த வியாபாரமாக இருக்க போகுதோ. மொத்த வியாபாரத்துல ஈடுபடுறவர் மொத்த வியாபாரி, ஹோல்சேலர். அப்ப அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப உதாரணத்துக்கு சில்லறை வியாபாரிக்கு 50 கிலோ அரிசியை விற்பனை செய்யக்கூடிய ஒரு கடை. அதே மாதிரி பாத்தீங்களாக இருந்தால் ஒப்பந்தக்காரர் ஒருவருக்கு கட்டட நிர்மாணத்துக்கு தேவையான சீமந்தி இருப்பு ஒன்றை விற்பனை செய்தார். கான்ட்ராக்டர் ஒருத்தர் ஒரு கட்டிடம் கொண்ட பாரிய பில்டிங் கொண்டு அமைக்கிறாரு. அவருக்கு தேவையான சீமந்திகளை சீமந்தி விற்பனை செய்யற ஒரு பெரிய ஒரு ஹோல்சேலர் என்ன செய்யறாரு, வழங்குறாரு, மூடைகளை வழங்குறாருங்கக்குள்ள அதுவும் வரும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியும் ஹோல்சேல் என்று சொன்னாலே பல்வேறு அதாவது ஒரு சில வகையான பொருட்கள் நிறைய வச்சிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பட்பாசி எடுத்தீங்கன்னு சொன்னா இப்போ சிக்னல் தான் செய்வாங்க. ஆனால் லிங்க் எடுத்தீங்கன்னு சொன்னா அவங்க லிங்க் ஹோல்சேல்ல என்ன செய்வாங்க, அவங்க லிங்க்ங்கிற நிறுவனம் அவங்க லிங்க் சோப் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பட்பாசி வச்சிருக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு வித்தியாசம் பாம் ஐட்டம் வச்சிருக்கிறாங்க. இப்படி சரிதானே? இப்படி ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட வகையான பொருட்களை வச்சிருப்பாங்க. பட் அது பல்கா இருக்கும், நிறைய வச்சிருப்பாங்க. சரிதானே பிள்ளைகள்? அப்ப அதுதான் ஹோல்சேல் அப்படின்னு சொல்றோம். ஹோல்சேல்னா என்னது? மீள் விற்பனைக்காக இருக்கும். வரைவிலக்கணத்திலிருந்து அதனுடைய பண்பு எடுக்கிறான் பாருங்க. முதலாவது விஷயம், மீள் விற்பனை செய்யும் நோக்கத்துல என்ன செய்வாங்களாம்,
பொருட்களை கொள்வனவு விற்பனை செய்வாங்களாம். அதே மாதிரி பாத்தீங்களா இருந்தால் பெரும்பாலும் பெருந்தொகையான பொருட்கள் இருக்கும். நான் சொன்னேன் ஏற்கனவே பல்கா ப்ராடக்ட் இருக்கும். அதே மாதிரி தெரிவு செய்யப்பட்ட சில வகையான பொருட்கள் தான் இருக்கும். எல்லா பொருட்களும் இருக்காது. இப்ப சில்லறை கடைக்கு போனீங்கன்னு சொன்னா எல்லாமே நீங்க அங்க வாங்கலாம். ஆனா மொத்த வியாபாரி கிட்ட அப்படி இல்ல. சரிதானே? பால்மா வாங்க போனீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு சில பால்மா வகைகள் இருக்கலாம். அப்படி ரத்தியும், ஆங்கரும், அன்லினும், அதே மாதிரி பீடியா ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில வகை அவ்வளவுதான் இருக்கு. ஏன்னா அவங்க அந்த ஹோல்சேல் பிசினஸ் மட்டும் தான் செய்யறாங்க. பட் நீங்க உங்களோட சில்லறை கடைக்கு போனீங்கன்னா பால்மா வாங்கலாம், சவர்க்காரம் வாங்கலாம், ஷெம்போ வாங்கலாம், ரைட்? என்னென்ன நீங்க நினைக்கிறீங்களோ அநேகமான சாமான்களை என்ன செய்யலாம்? அன்றாட தேவைகளுக்காக அவங்க விற்பனை செய்யறதுக்கு வாங்கி வச்சிருப்பாங்க. அதை நீங்க கொள்வனவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். பட் இங்க அப்படி கிடையாது. சரியோ? அதே மாதிரி அடுத்தது பாருங்க. பொதுவாக அலகுக்கான விற்பனை விலை குறைவாக இருக்கும். ஏன் அப்படின்டா வியாபார கழிவு வழங்குறதுனால. இப்ப பல்கா நீங்க ப்ராடக்ட கொள்வனவு செய்யக்குள்ள அவங்க வியாபார கழிவு வழங்குவாங்க. அப்ப வியாபார கழிவு வழங்கக்குள்ள என்ன செய்யும்? மொத்தமா வாங்கக்கூடிய அந்த விலை வந்து குறைவடையும். அப்ப அதை நாங்க இருக்கக்கூடிய பொருட்களால டிவைட் பண்ணினோம்டா அலகுக்கான கிரயம் என்ன செய்யும்? அதாவது கிரயம் என்று சொன்னா செலவு. செலவு என்ன செய்யும்? குறைவடையும். அதே செலவு குறைவடைந்தா விற்பனைக்கான விலையும் குறைவடையும். அப்ப அந்த விஷயத்தை என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க இங்க தெரிந்திருத்தல் வேண்டும். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், சில்லறை வியாபாரத்துக்கும் மொத்த வியாபாரத்துக்கும் இடையில் காணக்கூடிய வேறுபாடு என்ன? எப்படி நாங்க டிஃபரன்ஷியேட் பண்றோம்? அது ஆல்ரெடி நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். ஆல்ரெடி பண்புகளை வச்சு நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். அப்ப அதை நாங்க என்ன செய்ய போறோம்? தனித்தனியாக எழுதினோம் என்றால் அதுதான் சில்லறை வியாபாரத்தினுடைய மொத்த வியாபாரத்தினுடைய வேறுபாடுகளாக இருக்க போகுது. அதுக்கு முதல் நாங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணும். சில்லறை வியாபாரிகளும் மொத்த வியாபாரிகளும் யார் என்று சொன்னா மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு, அதாவது பொருட்கள் சேவைகளை விநியோகிக்கிறதுல ஈடுபடுற இடைநடுவர்களாக இருப்பாங்க. இன்டர்மீடியேட்டர்ஸாக இருப்பார்கள். ஹோல்சேல்ஸ், ரீட்டைலர்ஸ் இடைநடுவர்களாக இருப்பாங்க. இடைவெளி நிரப்புறதுக்கு வந்தால் அல்லது யாருன்னு சொல்லிட்டு எம்சிக்யூல கேள்வி வந்தால் சில்லறை வியாபாரியும் மொத்த வியாபாரியும்ங்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்கணும். இன்னும் நிறைய பேர் இருக்கிறான். முகவர்கள் ஏஜென்சி இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. சரிதானே? பட் இந்த இடத்துல நீங்க இத தெரிந்திருத்தல் வேண்டும். ஏஜென்சியும் வரும், முகவர்களும் வருவாங்க. சரிதானே பிள்ளைகள்? அப்ப இங்க வேறுபாட நாங்க பண்புகளை வச்சு கொண்டு பாக்குறோம். சரிதானே? சில்லறை வியாபாரம், மொத்த வியாபாரம், அது ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடு முதலாவது. இறுதி நுகர்வு இங்க மீள் விற்பனைக்காக. இங்க பல்வேறு வகையான பொருட்கள் காணப்படும். இங்க அநேகமாக ஒரு வகையான பொருள் காணப்படும். அதே போல பாத்தீங்களாக இருந்தால் மொத்த வியாபாரம் இருந்து பொருட்களை கொள்வனவு செய்து மீண்டும் விற்பனை செய்யும் சில்லறை வியாபாரிகளுக்கு மேலதிக செலவு ஒன்று ஏற்படும். ஏனென்றா அந்த பொருளை அவர் வாங்கி கொண்டு வாரத்துக்கு ஒரு செலவு ஒன்று ஏற்பட்டிருக்கும். அந்த செலவோடு அவர் என்ன செய்வார்? அவரை லாபத்தையும் வச்சு கொண்டு விற்பார். அதனால அந்த வியாபாரத்துல கொஞ்சம் விலை என்ன செய்யும்? உயர்வாக காணப்படும். ஆனா மொத்த வியாபாரத்துல சில்லறை வியாபாரத்துல ஒப்பிடும் போது விலை குறைவானதாக காணப்படும். பிகாஸ் அங்க வியாபார கழிவு காரணமாக மொத்த வியாபார விலையானது பொதுவாக குறைவாக இருக்கும். அப்ப நீங்க பல்கா ப்ராடக்ட வாங்கக்குள்ள என்ன செய்வாங்க? கழிச்சு போட்டு தர போது உங்களுக்கு விலை குறைவாக காணப்படும். அதே மாதிரி அநேகமாக பொருள் விற்பனைகளின் போது பொருட்களில் குறிப்பிட்டுள்ள விலைக்குத்தான் என்ன செய்வாங்க? சில்லறை வியாபாரத்துல விற்பனை செய்வாங்க. குறைக்க மாட்டாங்க. இருக்கிற விலைக்கு விற்பனை செய்வாங்க. பட் அப்படி இந்த மொத்த வியாபாரத்துல இருக்காது. பொட்டியில அடிச்சிருப்பான் ஒரு விலை, விற்பான் ஒரு விலை. அதாவது குறைச்சுதான் விற்பாங்க, கூட்டி விற்க மாட்டாங்க. குறைச்சுதான் மொத்த வியாபாரத்துல விற்பனை செய்வாங்க. அதனால அங்க வியாபார கழிவு வழங்கப்படும். அதே மாதிரி சில்லறை வியாபாரிகள் நுகர்வோர்களுடன் நேரடியாக கொடுக்கல் வாங்கல்கள் செய்வாங்க. அதனால நுகர்வோருடைய தேவை விருப்பம் என்னன்னு டிரெக்டாவே என்ன செய்வாங்க? சில்லறை வியாபாரிகள் அறிந்து கொள்வாங்க. ஆனால் நேரடியாக நுகர்வோரோடு கொடுக்கல் வாங்கல்கள் இந்த மொத்த வியாபாரிக்கு இல்லைங்கிறதுனால சில்லறை வியாபாரியின் மூலமாகத்தான் என்ன செய்வாங்க? தகவல்களை பெற்று கொள்வார்கள். இதுதான் இவ்வளவு விடயம். இதுதான் நாங்க முதலாவது பார்த்த வியாபாரத்துக்குள்ள உள்நாட்டு வியாபாரம். அந்த உள்நாட்டு வியாபாரத்துல என்னென்ன பார்த்திருக்கோம்? சில்லறை வியாபாரமும் மொத்த வியாபாரமும். இப்ப நாங்க போறோம் வெளிநாட்டு வியாபாரம். வெளிநாட்டு வியாபாரம் தான் என்னன்னு நாங்க இவ்விடத்தை நான் உங்களோட பேசிக் ஐடியாவை சொல்றேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு விளங்கு.
அப்ப நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், உள்நாட்டு வியாபாரம்னா ஒரு நாட்டுக்கு உள்ளே, ஒரு நாட்டினுடைய எல்லைக்கு உள்ளதான் நடக்கும். பட் இது எல்லையை விட்டு இப்போ வெளியே போக போகுது வியாபாரம். அப்ப எல்லையை விட்டு வெளியே போக போகுதுன்னு சொன்னா கடலோடு போயிட்ட வியாபாரம் செய்யறது இல்லை. அப்போ ஒரு பகுதியிலிருந்து இன்னும் ஒரு பகுதிங்கிறது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டு. அப்ப இரு நாடுகளுக்கு இடையேயோ அல்லது பல்வேறு நாடுகளுக்கு இடையேயோ வியாபாரம் நடைபெறுமாக இருந்தால் அதைத்தான் என்ன வியாபாரம் என்று சொல்ல போறோம் என்றால் வெளிநாட்டு வியாபாரம். அப்ப இங்க பாருங்க, இரு நாடுகள் அல்லது பல்வேறு நாடுகளுக்கு இடையே இடம்பெறக்கூடிய வியாபாரம். ரைட். அடுத்தது பாருங்க, நாட்டின் தேவையை நிறைவு செய்வதற்கு உள்நாட்டு உற்பத்தியை போன்று வெளிநாட்டு உற்பத்திகள் சேவைகள் பயன்படுத்தப்படுகிறது. தேவையான பொருட்கள் சேவைகள் அனைத்தையும் ஒரே நாட்டில் உற்பத்தி செய்ய முடியாமையே இதுக்கு காரணம். அப்ப எல்லா பொருட்களையும் உற்பத்தி செய்ய எங்களால இயலா. ஏன் அவடத்த ஒரு கொஸ்டின் வருது, ஏன் எங்களால இயலாங்கக்குள்ள சில வளங்கள் எங்கள்கிட்ட இல்லை. இப்போ நீங்க யோசிக்கலாம், என்ன வளம் இலங்கையில இல்ல? எல்லா வளமும் இலங்கையில இருக்குத்தானே அப்படின்டா. பெட்ரோல் வளம் இலங்கையில இருக்கா? இல்ல. அப்ப நாங்க வெளிநாட்டுல போய் தான் வாங்கணும். பெட்ரோல் வளம் எங்க இருக்கு? அது மத்திய கிழக்கு நாடுகள்ல தான் இருக்குது. ரைட். சவுதி அரேபியா போன்ற நாடுகள்ல தான் இருக்குது. அப்ப அங்க இருந்து நாங்க என்ன செய்யணும்? இறக்குமதி செஞ்சுதான் ஆகணும். பெட்ரோல் வேணும்டா நாங்க எங்க உற்பத்தி செய்ய இயலாது. என்ன அதுக்கான வளங்கள் எங்கள்கிட்ட இல்ல. புரியுதா? அப்ப சில உற்பத்தி பொருட்கள் எங்கட நாட்டுல உற்பத்தி செய்ய முடியாமையின் காரணமாகத்தான் வெளிநாட்டு வியாபாரம்ங்கிற ஒரு விஷயம் வருகுது. அவ்வாறு யாதேனும் நாடொன்று தனது மேலதிக உற்பத்தி பொருட்களை வெளிநாடுகளில் விற்பனை செய்வதற்கான தேவைப்பாடும் காணப்படுகிறது. அதே போல எப்படி ஒரு நாட்டுல வளம் இல்ல, அந்த வளத்தை அவங்க ஈடு செய்து கொள்றதுக்காக இன்னொரு நாட்டுல இருந்து பொருட்களை இறக்குமதி செய்யறாங்களோ அதே போல உங்களோட நாட்டுல ஒரு வளம் ஒன்று காணப்படுது. உதாரணத்துக்கு சவுதி அரேபியால பெட்ரோல் வளம் இருக்குது. பட் அவங்களுக்கு அந்த பெட்ரோல் வளம் கூட அவ வச்சுக்கொண்டு ஸ்டக் பண்ணி வச்சுக்கொண்டே இருக்க இயலாது. அப்ப அவங்க என்ன செய்யலாம்? அந்த பொருட்களை, அந்த பெட்ரோலை அவங்க ஏற்றுமதி செய்து அவங்க ஒரு வருமானத்தை ஈட்டிக் கொள்வாங்க. அப்ப மிகையாக காணப்படக்கூடிய வளங்களை ஏற்றுமதி செய்ய போனோம். அதனால ஒரு வெளிநாட்டு வியாபாரம் தோற்றம் பெறுகிறது. அப்ப ரெண்டு விஷயத்தின் மூலமாக வெளிநாட்டு வியாபாரம் வருது. ஒன்று வளம் இல்ல, இன்னும் ஒன்று மிகை உற்பத்தி. சரிதானே? ரெண்டு கான்செப்ட் இதுக்குள்ள வருகிறது. சரிதான பிள்ளைகள்? எனவே உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் ஏனைய நாடுகளுடன் வியாபார நடவடிக்கையில் ஈடுபடுகிறாம். ஆக இந்த வியாபாரத்தை என்ன செய்யறாங்களாம்? இரண்டாக வகைபிரித்தல் செய்யறாங்களாம். ஒன்று பொருளை இறக்குமதி செய்யக்குள்ள இறக்குமதி வியாபாரம் என்றும் பொருட்களை ஏற்றுமதி செய்யக்குள்ள ஏற்றுமதி வியாபாரம் என்று சொல்லியும் சொல்லுறாங்க. அப்ப இதை நாங்க குயிக்கா பார்ப்போம். இறக்குமதி வியாபாரம் இம்போர்ட் ட்ரேட் என்று சொன்னா என்னண்டா, யாதேனும் நாடொன்று மற்றும் ஒரு நாட்டிலிருந்து அல்லது பல்வேறு நாடுகள்ல இருந்து பொருட்கள் என்ன செய்யறது? கொண்டு வாருது. கொண்டு வந்தா அது இறக்குமதி, கொண்டு சென்றா என்னது? ஏற்றுமதி. பிள்ளைகள் அப்ப இங்க பாருங்க, மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து மசகு எண்ணெயை கொள்வனவு செய்யறோம், இந்தியாவில இருந்து மோட்டார் வாகனத்தை கொள்வனவு செய்யறோம். அப்படியான விஷயம் இறக்குமதி வியாபாரமாக இருக்க போகுது. அதே மாதிரி ஏற்றுமதி வியாபாரம் என்று சொன்னா இதே டெபினிஷன் தான், ஒரு வார்த்தை தான் மாறப்போகுது. யாதேனும் நாடொன்று அல்லது மற்றும் ஒரு நாட்டிற்கோ அல்லது பல்வேறு நாடுகளுக்கோ என்ன செய்யறது? உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை தேவைகள் என்ன செய்யறது? விற்பனை செய்தல். அது உற்பத்தி பொருளாக மட்டும் இருக்கணும் இல்ல, சில நேரம் சேவைகளையும் விற்பனை செய்வாங்க. இப்ப எப்படி சேவையை சொல்றது? இப்ப வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஒன்றுக்கும் நாங்க இலங்கையில இருந்து ஒரு வெப்சைட் ஒன்று செஞ்சு வழங்குறோம். வெப்சைட்டுங்கிறது ஒரு பொருளா இல்ல, அது ஒரு சேவை. வெப்சைட் ஒன்றை டெவலப் பண்ணி நாங்க கொடுக்கிறோம். வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றுக்கும் ஃபைவர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரீலான்ஸ் என்று சொன்னா நாங்க எப்ப வேணாலும் உள்ள போகலாம், எப்ப வேணாலும் வெளியே வரலாம் என்ற அடிப்படையில ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குது. ஃப்ரீலான்ஸா ஃபைவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். அந்த ஃபைவரினூடாக நாங்க என்ன செய்யறது? எங்களுடைய சேவையை நாங்க வெளிநாட்டுக்கு வழங்குறோம்டா அதுவும் ஒரு ஏற்றுமதி வியாபாரமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்களாக இருந்தால் இலங்கை தேயிலை உற்பத்தி செஞ்சோம், என்ன செய்யறோம்? அதை மிகையாக எங்கள்ட்ட தேயிலை கிடைக்குதுங்கிறதுனால அதை நாங்க விற்பனை செய்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில தைக்கப்பட்ட ஆடைகள் என்ன செய்யுது? அதிகமாக உற்பத்தி செய்யறதுனால நாங்க என்ன செய்யறோம்? ஏற்றுமதி செய்கிறோம். சோ இந்த அடிப்படையில தான் சரிதானே வெளிநாட்டு வியாபாரமான இறக்குமதி ஏற்றுமதி வியாபாரங்கள் நடைபெற போகிறது. அப்ப நாங்க வியாபாரம் இரண்டு வகைப்படும் என்று பார்த்தோம். ஒன்று உள்நாட்டு வியாபாரம், வெளிநாட்டு வியாபாரம். உள்நாட்டு வியாபாரம் ரெண்டு வகைப்படும், சில்லறை வியாபாரம், மொத்த வியாபாரம். அதே மாதிரி வெளிநாட்டு வியாபாரத்தை எடுத்தோம்டா
இறக்குமதி வியாபாரம், ஏற்றுமதி வியாபாரம் என்று சொல்லிட்டு நாங்க என்னது முதலாவது வியாபாரத்தை நாங்க ஃபுல்ஃபில்லாக என்ன செஞ்சிட்டோம் பார்த்து முடித்து விட்டோம். ஃபுல்ஃபில்லாக பார்த்து முடித்து விட்டோம். அப்ப அடுத்ததாக நாங்க பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா பிள்ளைகள் என்னது நாங்க அடுத்ததாக பார்க்க வேண்டியது துணை சேவைகள்னா என்ன? துணை சேவைகள்னா என்ன? நாங்க ஆல்ரெடி துணை சேவைகள்னா என்னன்னு சொல்லி நாங்க ஆரம்பத்திலேயே பார்த்துட்டோம். பட் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பிரீஃபாக பார்க்க போகிறோம்.